ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாதநாராயண கீரையும் கார மீனும் சேர்த்து இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறோம். கீரையோடு சேர்த்து செஞ்சுருக்கிற இந்த கிராமத்து செய்முறையில் செஞ்சுருக்கிற இந்த மீன் குழம்பு எப்படின்றத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். முதல்ல கொஞ்சம் பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நான் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம குழம்ப தாளிச்சிடலாம். தாளிப்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். எண்ணெய் அளவாக சூடு ஏறி வரும்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா ஒன்று போல் நல்லா வெடித்து வரும்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துடலாம். இது எல்லாமே அளவாக வறுபட்டு வரணும். அடுப்பு இப்போ நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 15 போல் நான் பூண்டு பல் சேர்த்துருக்குறேன். எண்ணெயில் பூண்டு பல் நல்லா வறுபட்டு வாசனை வர்ற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். நல்லா கமகமன்னு வாசனையாக அந்த பூண்டு வறுபட்ட வாசனை வரும்போது இப்போ இதில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் எடுத்து நான் உரித்து வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா எண்ணெயில் வறுபட்டு வரணும். ஸ்லோவாக தான் வறுபட்டு வரணும். இதை போல் வறுத்து விடும்போது பார்த்திங்கன்னா கடுகும் கருகாமல் பார்த்துக்கணும். அந்தளவுக்கு எண்ணெயோட அளவு அளவாக சூடு ஏறி இந்த குழம்பு செய்யணும். இது பத்திய குழம்பு கிடையாதுங்க, ஆனால் மருத்துவ குழம்புன்னு சொல்லுவாங்க. குழந்த பிறந்து ஒரு 5 மாதத்தில் இந்த குழம்பு கிராமத்து சைடில் செஞ்சு கொடுப்பாங்க. பொதுவாக கீரையோடு நம்ம நான்வெஜ்ஜு சேர்த்து சாப்பிடவே மாட்டோம். ஆனால் இந்த வாதநாராயண கீரை கூட இந்த கார மீன் சேர்த்து வைக்கிற குழம்பு பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கிற அந்த வயிற்று உள்ளே இருக்கிற அந்த காற்றெல்லாம் வெளியே போகும்னு சொல்லுவாங்க. அதனால தான் குழந்த பிறந்தவங்களுக்கு 5ஆவது மாதம் இதை போல் வாதநாராயண கீரையும் கார மீனும் சேர்த்து கிராமப்புறத்தில் குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வறுபட்டு வரும்போது நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் வாதநாராயண கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு இது உள்ளே சேர்க்குறேன். இந்த கீரை பார்த்திங்கன்னா நல்லா புளியந்தழை போல் இருக்குங்க. கிராமத்தில் இதோடைய செடி இருக்கும். நகரத்தில் இது கிடைக்காது. கடையில் நம்ம சொல்லி தான் இதை வச்சு வாங்கணும். நானே இந்த கீரை வாங்கி 2 வருஷம் ஆகுது. இப்போ தான் நான் கடையில் போய்ட்டு வாங்கி இந்த குழம்பு உங்களோட வீடியோ ஷேர் பண்ணுறேன். எங்கள் ஏரியாவில் இந்த செடி எல்லாம் இருக்காது. இது கொஞ்சம் செடியாகவும் இருக்கும், கொஞ்சம் மரமாகவும் இருக்கும். ரொம்ப பெரிய மரமாக இருக்காது. ஓரளவுக்கு செடியும் மரமும் கலந்த போல் ஒரு தன்மையில் தான் இது இருக்கும். நரம்பில் இருக்கிற அந்த வாயுத்தன்மையை போக்குற ஒரு சக்தின்றதால தான் இதுக்கு வாதநாராயண கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. வாதத்தை சரி பண்ணுற சக்தி இந்த கீரைக்கு இருக்குது. இது நம்ம தொக்காவும் செஞ்சு சாப்பிட்லாம். தொக்கா செஞ்சு சாப்பிடும்போது இது கூட சுக்கு சேர்த்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வாதநாராயண கீரை குழம்பு வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டியோட செய்முறையில் நான் செஞ்சுருக்கிறேன். இப்போ அந்த கீரை அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். நிறைய பேருக்கு இந்த குழம்பு இப்படி மீன் சேர்த்து செய்கிற குழம்பு அவ்வளோவா யாருக்கும் தெரியாது. ஆனால் கிராமத்தில் தான் இருக்கிற எங்கேயோ ஒரு சிலருக்கு தான் இதை போல் வாதநாராயண கீரை கூட கார மீன் சேர்த்து குழம்பு வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்றது தெரியும். இது நாங்களுமே அடிக்கடி செய்ய மாட்டோம். ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எங்களுக்கு இந்த கீரை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது கார மீனும் கிடைச்சிதுன்னா நான் கண்டிப்பாக இந்த குழம்பு செஞ்சுடுவேன். இந்த குழம்பு செஞ்சு வச்சுட்டு நம்ம மறுநாள் சாப்பிட்டோன்னா நீங்கள் ஒரு 2 வேளை தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு உடம்புல நல்ல ஒரு ஹெல்த்து தெரியும். அந்த கை கால் நடுக்கெல்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாமே சரியாக போகும் இந்த கீரை ரெகுலராக நம்ம சாப்பிடும்போது. அதான் ரெகுலரானா ஒரு வேளைக்கு 2 வேளை சாப்பிட்டா அப்படி சொல்கிறேன் நான். இப்போ கீரை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நார்மலாக நம்ம வீட்டில் எல்லா செலவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாத்தூள் நான் எடுத்த புளிக்கு தகுந்த போல் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எண்ணெயில் மறுபடியும் நல்லா இதனுடைய பச்சை மணம் மாறுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிற இந்த வாதநாராயண கீரையை நீங்கள் தனியாக வாங்கி துவையலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். சின்ன வெங்காயம்லாம் எதுவும் சேர்க்காமல் வெறும் பூண்டு வாதநாராயண கீரை சுக்கு சேர்த்து துவையலாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ நான் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா அதனுடைய வாசனை போகிற வரைக்கும்
கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளியை உள்ளே சேர்த்துடலாம். தக்காளியோடைய பச்சை வாசனை போனால் போதும். அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் ரொம்ப வெந்து வரணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும். ஆனால் தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கி விடணும். நல்லா இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடணும். இப்போ நம்ம புளி கரைச்சலை இதில் சேர்த்துடலாம். கம்ப்ளீட்டாக தக்காளியோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் இதில் புளி கரைச்சலை சேர்க்குறேன். புளி கரைச்சல் பார்த்திங்கன்னா அந்த புளியில் இருக்கிற அந்த புளிப்புச்சுவை போகிற வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா அதை கரைச்சி புழிஞ்சு எடுக்கணும். அதை போல் நான் ஒரு 2-3 தண்ணி சேர்த்து கரைச்சி புழிஞ்சு எடுத்து அந்த தண்ணியை இதில் சேர்த்துருக்குறேன். நீங்கள் எந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறீங்க அதுக்கு தகுந்த போல் நீங்கள் புளி எடுத்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கிற புளிக்கு தகுந்த போல் நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். அதுக்கு தகுந்த போல் நான் புளி தண்ணியும் சேர்த்துருக்குறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து மூடி போட்டு விட்டுடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். நல்லா வாசனையாக கொதித்து வரும்போது ஓப்பன் செஞ்சு ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். நான் அதை போல் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது. கொதித்து வரும்போது ஒரு தடவை ஓப்பன் செஞ்சு கலந்து விட்டு உடனே மூடி வச்சிடணும். லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இப்போ நம்ம ஓப்பன் செஞ்சிடலாம். லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது. குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்துருக்குது பாருங்கள். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த கார மீனை உள்ளே சேர்த்துடலாம். மீன் சேர்த்து அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுட்டு மீன் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வேக விடணும். லேசாக ஒரு தடவை மட்டும் கலந்து கொடுத்துடலாம். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீன் நல்லா வெந்து வரட்டும். நீங்கள் மூடி போட்டு விட்டுடலாம். மீன் நல்லா வெந்து வந்த வாசனை வரும்போது நம்ம மறுபடியும் ஓப்பன் செஞ்சுட்டு கடைசியாக இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். குழம்பு நல்லா கமகமன்னு இந்த வதநாராயண கீரையோடையும் மீனோடையும் சேர்த்து வர்ற வாசனை அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கடைசியாக நம்ம இதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். இதுக்கு கொதிப்பு அடங்கினதும் நீங்கள் நல்லா ஆறுனதும் நல்லா சாதம் போட்டு சாப்பிட்லாம். இது 2 வேளை தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா ஃபுல் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். கடைசியாக கருவேப்பிலையை தூவி விட்டிங்கன்னா ரொம்பவே சத்தான வாதத்தை குணப்படுத்தக்கூடிய வாதநாராயண கீரை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.